இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த மேகலை நாம நினைச்சதை விட டேஞ்சரா இருக்காயா? என்னமா விஷயம்? மேகலா இந்த விஷயத்த வேற யார்ட்டையாவது சொல்லிட்டாளா? மேகலை இப்ப வரைக்கும் சொல்லலங்கய்யா. ஜனனி கிட்ட கூட அவ அந்த விஷயத்த சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை பத்தின ரகசியத்தை மேகலை சொன்னா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா. ஆனா என்னமா? காவேரி கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்காது, நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும்னு என்கிட்ட சவால் விட்டாயா? அதுக்காக அந்த ரகசியத்தை டூலா பயன்படுத்துவாலும் எனக்கு தோணுது. துளசி, இப்ப என்னமா பண்றது? பயப்பட ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஆனா அவ அவ்வளவு ஈஸியா அடங்க மாட்டான்னு தோணுது. ஏதாவது கண்டிப்பா பண்ணுவா. எனக்கும் அப்படித்தான் தோணுதுப்பா. ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் துளசி? சிவா, உங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட முதல்ல பேசிடலான்னு வந்தேன். இதுல என்கிட்ட பேசினான்னு அப்பா கிட்ட பேசினான்னு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ஃப்ரீயா விடுங்க. அந்த மேகலை என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆத்தி கொடு. இந்தாங்க. அந்த மேகலைக்கு அவளோட தம்பி தாஸ்னா உயிர். அந்த தாஸ்க்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த தாஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ அப்படியே துடிச்சு போயிருவா. அதனால நம்ம டார்கெட் அந்த தாஸா தான் இருக்கணும். இப்ப அந்த தாஸை டார்கெட் பண்றதுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே அவனை அடிச்சுதான் அனுப்பியிருக்கோம். இன்னும் வேணா கைகளை உடைச்சு அனுப்பிச்சிருவோமா? டே சிவா, அதெல்லாம் வேண்டாண்டா. என் அண்ணன் வீட்டுக்கு தெரிஞ்சு அசிங்கம் ஆயிடும். என் அண்ணன் என் பிள்ளைங்கள நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு நம்புறாரு. நீ யாருக்கிட்டையும் போய் இந்த அடிதடியெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலான்னு தோணுது. அம்மா, அப்படியெல்லாம் அந்த தாஸை விட்டுற முடியாதுமா. தாஸை வெளியே விட்டா கண்டிப்பா அவன் மறுபடியும் வருவான். இந்த தடவை ஒரு காரியம் பண்ணணும். ஆனா நம்ம நேரா பண்ணக்கூடாது. காவேரியோட பேர் இதுல அடிப்படவும் கூடாது. அப்படி ஒரு காரியம் பண்ணணும். அப்படி என்னமா பண்ண முடியும்? போலீஸுங்கய்யா, அந்த தாஸை போலீஸ்ல மாட்ட வைக்கணும். போலீஸ்ல எப்படி சிக்க வைக்க முடியும் துளசி? முடியும். அம்மா, உங்க கழுத்துல இருக்கிற செயினை கொடுங்க. கழுத்துல இருக்கிற செயினா? எதுக்குமா? நீங்க கொடுங்கம்மா. அந்த செயின் கண்டிப்பா திரும்ப வந்துடும். கொடுங்கம்மா. ஐயா, இது போதும். நாங்க அந்த தாஸை பாத்துக்கிறோம். துளசி, இதுல நான் ஏதாவது பண்ணணுமாமா? இல்லைங்க ஐயா, நீங்க இதுல சம்மந்தப்பட வேண்டாம். நாங்களே பாத்துக்கிறோம். சிவா, நீங்க வாங்க போலாம். வரோம்ப்பா. சரிப்பா, வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி.